So it is a Okay. definition of zero vector. And the definition apply பண்ணா 18 question over. Okay, sir. So it is a zero vector definition. Magnitude வந்து 0வா இருக்கும் சார். அதுல இருந்து க்ளோஸ்டா இருக்குன்னு சொன்னா இருக்குதா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் எங்க வேணா போயிட்டு வாங்க. எங்க வேணா போயிட்டு வந்துட்டு நம்ம க்ளோஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கணும்? ஸ்டார்டிங்கும் எண்டும் இந்த பாயிண்ட் வந்து முடிக்கணும். சரிங்களா? ஓகே சார். அப்படின்னு அதனோட வேல்யூஸ் என்ன ஆட் பண்ணி போட்டீங்கன்னா அதனோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும். அதுதான் டெஃபினிஷன். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாரு. இப்போ அவன் டைரக்ஷன் கொடுத்துட்டான். கரெக்டுங்களா? என்ன கொடுத்துட்டான்? டைரக்ஷன் கொடுத்துக்கிறான். இது ஏ வெக்டரோட டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ இது ஏபி, இது வந்து சி அண்ட் ஆல்சோ இங்கிருந்து இங்கே போகுது, இந்த டைரக்ஷன் போகுது. ஓகே ஓகே ரைட். அப்போ சொல்கிறாங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஏ, இது பி, கரெக்டா, இது சி. ஆமாம் சார். சொல்லுங்க. ஏபி வெக்டர் பிளஸ் பிசி பிசி வெக்டர் வெக்டர். பிளஸ் சிஏ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர். சரிங்களா? ஓகே சார். சரி, ட்ரூவா ஃபால்ஸா? நான் சொன்ன டெஃபினிஷன் ஜீரோ வெக்டரோட டெஃபினிஷன் அங்கே அப்ளை பண்ணுவாங்க. ட்ரூ சார். ட்ரூ. வெரி குட். எப்படி? அது ஆஸ் பர் டெஃபினிஷன். கரெக்டுங்களா? ஆமாம் சார். சரி. அடுத்தது என்ன கொடுத்துக்கிறான்? ரெண்டாவது பாயிண்ட் இஸ் இட் ட்ரூ? நோ இஸ். அப்போ ஏங்கிற ஆப்ஷன் ட்ரூ, பிங்கிற ஆப்ஷன் ஏபி வெக்டர் ப்ளஸ் பிசி வெக்டர். ஸோ ஆல்ரெடி உனக்கு தெரியும் டைரக்ஷன் மாறும்போது சிஏ வெக்டர் எப்படி எழுதலாம்? ஏசி மைனஸ் ஏசி வெக்டர் எழுதலாம் நான் சொல்லிக்கிறேன். நெகட்டிவ் வெக்டர்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தனா வருதா? அப்போ ஞாபகம். அப்போ ஏசி வெக்டர் எழுதலாம். நெகட்டிவ் ஆஃப் ஏசி வெக்டர். அப்போ இந்த டெஃபினிஷன் ட்ரூனா ப்ரீவியஸ் டெஃபினிஷன் ட்ரூனா இதுவும் ட்ரூ தான். கரெக்டாமா? ஈக்குவல் டு ஜீரோ. ஆமாம் சார். ஏன்னா இந்த தான் வந்து மைனஸ் ஜிஎஸ்சி ஏசி வெக்டர்னு எழுதுறீங்க. அப்போ இதுவும் ட்ரூ தான். கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, அதுவும் பிரச்சனை கிடையாது. தேர்ட் ஒன் சொல்கிறாங்க என்ன கொடுக்குறான்? ஏபி வெக்டர் ப்ளஸ் ப்ளஸ் பிசி வெக்டர் மைனஸ் சிஏ மைனஸ் வெக்டர். அப்போ இங்கே தான் லாக் ஆகுது. ஈக்குவல் டு ஜீரோவான்னு கேட்குறான். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இப்போ ஏ ட்ரூனா சி வந்து ஃபால்ஸ். சப்போஸ் சி ட்ரூனா ஏ ஃபால்ஸ். அப்போ ஆல்ரெடி நீ சொல்லிட்ட ஏ இஸ் ட்ரூன்னு சொல்லிட்ட. கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக சி வந்து என்னவா தான் இருக்க முடியும்? ஃபால்ஸாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்லை டவுட் இருக்குதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சார். ஓகே, அதே ஐடியா தான் டி இருக்கும். அப்போ ஃபால்ஸ் சிங்கிறது ஒரு ஆன்சர் இருந்துச்சு. அப்போ டி என்ன சொல்லிக்கிறோம்? டி அதே ஐடியா நினைக்கிறேன். ஏபி வெக்டர் அதே மாதிரி பிசி வெக்டர் தான் மைனஸ் சிபி வெக்டர் எழுதலாம். அப்போ அது கரெக்ட் தான். மைனஸ் சிபி பிசி வெக்டர் சேம் தான். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ சிஏ வெக்டர். அப்போ நம்மளுக்கு என்னது? டியும் ட்ரூ, பியும் ட்ரூ, சி ஏவும் ட்ரூ. ஒன்லி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா சி மட்டும் தான். அவன் இஸ் நாட் ஏ ட்ரூன்னு தான் கேட்டுக்கிறான். அப்போ ஆன்சர் வந்து சி ஆன்சர். ஓகே சார். அப்படி தான் as per ஜீரோ டெஃபினிஷன், ஜீரோ வெக்டரோட டெஃபினிஷன் அதை நான் வச்சுக்கிட்டேன். ஓகே.